I heard we have a national team in the Netherlands, but that's what I know. Netherlands cricket club team, no? I don't know. It's really football. That's Football. Football, yes. Football fans. Yeah, football fan. That's me. Yeah. Okay, thank you very much. Yes. Okay. Enjoy. Okay. உங்களுடைய நண்பரோடு வந்திருக்கின்றீர்கள், சமையல் கலை நிபுணர் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். மற்றொரு ஜப்பார் பாயாக நாங்கள் இவரை பார்க்கின்றோம். இவரிடத்திலே நாங்கள் கேட்க போகின்றோம். எப்படி இருக்குது இந்த பயணம் எல்லாம்? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. உண்மையில பார்க்க போகல இந்த இடம் எப்படின்னா ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு இடம். பச்சை பசுல ஆஜா சொன்னது மாதிரி நாம என்னத்தை சொல்லுங்க, ஆஜா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கூட அதாவது நம்ம எல்லோரும் அந்த 50 பேர் ஒன்று கூடி வந்தது, இதோ நம்ம ஸ்டே பண்ணினது, பேசினது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இப்படியான உண்மையிலேயே ஒரு சமூக சேவையாளர்கள், உதவியாளர்கள் இருக்கிறதால் தான் இந்த உலகம் உண்மையிலேயே இன்னும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே ஹாஜியார், மறுபுறத்திலே நண்பர் என்று சொல்லி இவர்கள் இப்படித்தான் இவர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. எந்த அமைப்பு ஏதாவது நலவு செஞ்சால் அங்கே நிற்பார்கள். எந்த நிறுவனங்கள் ஏதாவது நல்ல செய்து சமூகத்துக்கு கொடுக்க இருக்காங்களோ அந்த இடத்துல தியாக மனப்பான்மையோடு பயணிக்கின்றவர்கள் தான் இவர்கள் இருவரும். இரவு முழுவதுமாக தன்னந்தனியாக எங்களோடு இணைந்து சமைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தடல் புடலன் அந்த ஏற்பாட்டை செஞ்சு சமைச்சுக்கிட்டு சுட சுட தின்றணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களே, இதுக்கு வேற மனம் வேண்டும். இந்த நண்பர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவரோடு நாங்கள் நிறையவே பேச காத்திருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் எப்படி இருக்கிறது? மிகவும் அருமையாக இருக்கின்றது. மிகவும் நீண்ட கால அடிப்படையில் உதவியாளர்கள் நலன் கருதி மகன் எக்ஸ்பிரஷனால் ஏற்படுத்தப்பட்ட இவ்வாறான நிகழ்வுகளுக்கு மிக்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நீங்கள் விடுகை முடித்துக் கொண்டு பயணமாக இருக்கின்றீர்கள் ஊர் நோக்கி? பயணமாக இருக்கின்றேன். இந்த சுற்றுப்பயணம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறான பயணங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் மேலும் பல ஊரக நலன் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து பிரதி செயலாளர் அப்ராஸ் அவர்களுக்கு நன்றிகள். அதே போல இன்னும் ஒருவர் இருக்கின்றார். வணக்கம் ஐயா, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நேரலை ஊடாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த இடத்துல நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு 4 வருஷம் 4 ஆண்டுகளாக இருக்கிறீர்கள். எப்படி பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? பிஸ்னஸ் இப்போ இன்னைக்கு சனி ஞாயிறு அப்படி டைமில் தான் க்ரௌட் ஒன்று வரும். க்ரௌட் ஒன்று வர டைமில் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும், இல்லாத டைமில் சும்மா தான் இப்படி. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் முகமது ரிம்சான். மாஷா அல்லாஹ். நான் நினைத்தேன் உங்களை பார்த்த உடனே, ஆனால் நான் அவங்களோட இன்னும் பேச வேண்டும். இந்த இடத்திலே பிஸ்னஸ் செய்கின்ற போது இந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள்? அன்போடு பழகின்றார்களா? வருகின்றவர்களோடு எல்லாம் அன்போடு இருக்கின்றார்களா? இந்த நுவர்லிய மக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய சொந்த இடம் இது? சொந்த இடம் நுவர்லி தான். நுவர்லியிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் இன்னைக்கு தான் பிஸ்னஸ் செய்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பேமெண்ட்ல இருந்து வாங்கல போட்டு விடுவாங்க, இல்லாட்டி சபாவில் கேஸ். இப்போ இன்னைக்கு தான் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இனி நுவர்லி மக்கள் எப்பயுமே அன்பா தான் இருப்பாங்க. இப்போ இந்த சீசனில் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் எல்லாம் வருகை தருகின்ற சீசன் ஆகுது. அது எந்த காலத்தில் வருவார்கள் அவர்கள்? ஒரு வருடம் இந்த சீசனில் ஃபாரின் வரவங்கன்னா எப்படியுமே அரபிக் மோல்டிஸ், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் வருகின்றவர்கள் வருவார்கள். அவங்க தான் இந்த சீசன். இதற்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகளில் வருகின்றவர்கள் அவங்களோட டைம் இல்லை, நினைச்ச டைம். கிழக்கு மாகாணத்தில் உஷ்ண வெயில் அடிக்கிறது. நாங்கள் இங்கே வருகின்றபோது இங்கே உடம்பெல்லாம் அப்படி நடுக்கிறது. ஓகே, நன்றி நன்றி. முகமது ரிம்சான், மெகா டிவியை பாருங்கள், அதில் நீங்கள் நேரலையிலே இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி. அதே போல் நாங்கள் இங்கே திருப்பி பார்க்கின்ற போது எமது மீடியா போரத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சரியான குருதிக்கு மத்தியில் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இங்கே அவருடைய அந்த இதனை கொஞ்சம் விட்டு காட்டுங்களை பார்ப்போம். இங்கே பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு அட்டகாசம் இங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படியான பொருட்களின் விலை என்ன பிரதர்? எல்லா விலைக்கும் இருக்குது. 150 ரூபா கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் பூராக வாழுகின்ற மக்கள் இந்த இடத்தை நோக்கி படையெடுப்பதற்கான காரணம் இதனுடைய குளிர்ச்சி, இதனுடைய இயற்கை அழகு. இந்த ஆங்கிலேயர் காலம் தாண்டி அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த 1897களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த விக்டோரியா பார்க் அதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. நுவர்லியாவுக்கு வருகின்றவர்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கின்ற ஒரு முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. நீங்களும் தொடர்ந்து இவ்வாறான இடங்களுக்கு வருகை தர வேண்டும். இவ்வாறான இடங்களில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அல்லது குடும்பங்களோடு நீங்கள் வருகை தந்து இந்த இடத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். எங்களோடு அன்சார் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். லக்ஸ்டோ மீடியாவினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்சார். அன்சாரோடு நாங்கள் நிறைய இன்னும் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த இடத்தில் இருந்து கட்டாயமாக இவரை போன்ற ஆளுமைகளினுடைய ஆனால் பெருநன்றியை தெரிவிக்க வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகள். குறிப்பாக எங்களுடைய ஊடக நண்பர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம். எந்த மனசுல ஒன்றுமே இல்லை, இதையுமே மோட்டில் பேசுவேன். பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் எல்லாரும் பிள்ளை செய்யக்கூடியவர்கள். அதாவது இந்த நான் நினைக்கிற இந்த வந்த எல்லா ஊடக நண்பர்களோடு இனி வருகின்ற காலங்களிலும் ஒற்றுமையாக எல்லா செயற்பாடுகளிலும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் அது இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இப்படியான பயணங்கள் தொடர வேண்டும் என்று
இருக்கின்ற மெகா தொலைக்காட்சி ஊடாக பார்க்கின்ற உலகம் பூராக இருக்கின்ற சிலோன் மீடியா போரத்தினுடைய சொல்ல போகிறீர்கள் ஊடகம் சார்ந்த பயணிப்பு பற்றியும் அவர்களுக்கு தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா உங்களிடத்தில்? நிச்சயமாக அந்த ஊடகம் என்கின்ற போது வாய் என்பது ஒரு பிரதான ஊடகம். ஆமாம். முகநூல் என்பது ஒரு சமூக ஊடகம் என்று பாரிய செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்ற காலம். நாங்கள் எழுதுகின்ற சொல், நாங்கள் பேசுகின்ற சொல் இருக்குத்தானே, பேசுகின்ற சொல் வந்து உயிரைத்தான் கொள்ளும். நாங்கள் பேசுகிற சொல், நாங்கள் வீசுகிற சொல் உயிரையே கொள்ளும், அப்படியே கொண்டுடும். நாங்கள் பேசுகிற போதும் அல்லது மற்றவர்களோடு நாங்கள் ஏதாவது விஷயங்கள் எழுதுகிற போதும் நாங்கள் ஊடக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதேவேளை நாங்கள் நிறைய இளம் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாங்கள் கற்க வேண்டும், நாங்கள் கற்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கின்ற போது நாங்கள் இந்த சமூகத்துக்கு மாற்றங்களை கொண்டு வரலாம். காசுக்கு அடிமை இல்லாத ஊடக தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதிலே குறிப்பாக நீங்கள் என்னை முதலாக சந்தித்த போது என்னை பற்றி எனக்கு தெரியாமலே ஒரு குரல் பதிவு ஒன்று உங்களுடைய பக்கத்திலே மெகா டிவியிலே போட்டிருந்தீர்கள். மேலே வந்து சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் தலைநகரிலே மிக மிக பிரம்மாண்டமாக எது எப்போது இறைவன் நாடுகிறானோ அதுதான் ஒருவருக்கு நடக்கும். அப்படியான ஒரு விருது விழாவிலே உங்களுக்கான விருது இன்ஷா அல்லாஹ் லக்ஸ்டோ மீடியா வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற மெகா டிவி சொந்தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வந்திருக்கீங்க 4-5 தரம், ஆனால் உண்மை அருமையாக இருந்து உண்டு போட்டோஸ்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இடமா இருக்குது. பயணங்கள் எல்லாம் நல்லா இருக்குதா? திருப்தியாக உங்களுக்கு இருக்கிறது? இந்த தெளிவான அந்த அவருடைய அந்த குரல் வளத்தினால் அவர் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையான மனிதர். அந்த வகையில் நாங்கள் இந்த ஊடக சுற்றுப்பயணத்திலே நாங்கள் இணைந்து கொண்டு இன்று நாங்கள் மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.